ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு கொடூரமாக அடிக்கப்பட்டு அவர் சரீரத்தில் இருந்து எல்லா இரத்தங்களும் சிந்தப்பட்டு ஜீவ பலியாக வேண்டும் என்ற பிதாவின் கடுமையான திட்டத்தை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து கடைசி நாளிலே சிலுவையிலே அடிக்கப்படும்படியாக ஒப்பு கொடுத்து இரத்தங்களை சிந்தி ஜீவ பலியானார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம். சாத்ராக், மேசாக், யாபேத்நேகு என்பவர்கள் நேபுகாத் நேச்சர் என்ற ராஜாவை பார்த்து, நீ நிறுத்தின சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம், உயிரே போனாலும் வணங்க மாட்டோம், எங்கள் ஜீவனுள்ள தேவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், தொழுது கொள்வோம், ஆராதிப்போம், அக்கினி சூளையிலே தூக்கி போட்டு எங்களை கொன்னாலும் நீ நிறுத்தின சிலையை மட்டும் வணங்க மாட்டோம் என்று நேபுகாத் நேச்சார் என்ற ராஜாவின் இடத்திலே சொன்னார்களே. இதுதான் தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி வைராக்கியம். ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, தொழுது கொள்ளக்கூடாது. அப்படி தொழுது கொண்டால் சிங்க கவியிலே போட்டு சாகடிப்போம் என்ற ராஜாவின் கட்டளை இருந்த பொழுதும் தானியேல், நாங்கள் மனிதர்களை வணங்க மாட்டோம், எங்கள் ஜீவனுள்ள தேவனைத்தான் வணங்குவோம், சிங்க கவியிலே போட்டு சாகடித்தாலும் மனிதனை வணங்க மாட்டோம், எங்கள் தேவனைத்தான் வணங்குவோம், சிங்க கவியிலே வேண்டுமென்றாலும் தூக்கி போட்டு என்னை கொல்லுங்கள் என்று தேவனை வணங்கினானே தானியேல். அது அல்லவா தேவன் மேல இருக்கிற பக்தி வைராக்கியம். இந்த வைராக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும்.